ஃப்ரெண்ட்ஸ் மின்சாரத்துறையில தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து போஸ்டிங்க பொறுத்தவரைக்கும் கள ஆய்வாளர், ஃபீல்டு சூப்பர்வைசர் லெவல்ல போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ சேலரிய பொறுத்தவரைக்கும் 23,000லேருந்து 1,50,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ ஃபீஸ பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குலாம் ஃபீஸ் வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 25 மார்ச்சுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ மின்சாரம் தயாரிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஃபீல்டு சூப்பர்வைசர் லெவல்ல உங்களுக்கான போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ இதில வந்து பாருங்க வேக்கன்சிய பொறுத்தவரைக்கும் 28 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அந்த வேக்கன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸா வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. நீங்க வந்து டீட்டெயிலா வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபீல்டு சூப்பர்வைசருக்கு வந்து சேலரிய பொறுத்தவரைக்கும் 23,000லேருந்து 1,50,000 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். 23,000ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாம உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமா வந்து இருக்கும். ஸோ இதில வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும், நீங்க டிப்ளமோல வந்து எலக்ட்ரிக்கல்ல வந்து பவரோ இல்லன்னா வந்து பாருங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங், பவர் இன்ஜினியரிங், சிவில், மெக்கானிக்கல், ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி இந்த மாரி நீங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 50% ஆஃப் மார்க் வந்து நீங்க எடுத்திருக்கணும். ஹையர் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக்லாம் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ நீங்க டிப்ளமோ முடிச்சவங்க மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 1 இயர் வந்து உங்ககிட்ட வந்து இந்த போஸ்ட் குவாலிஃபிகேஷனுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சேஃப்டி இம்ப்ளிமெண்டேஷன்ல வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ சேலரி இல்லாம உங்களுக்கு என்னென்ன அலவன்ஸ், பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையுமே வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஹெச்ஆர்ஏ இருக்கு, டிஏ இருக்கு. இந்த மாரி வந்து உங்களுக்கு மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இந்த மாரிலாம் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு ஏஜ் லிமிட் இல்லாம, ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷனுமே இருக்கு. அதாவது ஓபிசி கம்யூனிட்டியா இருந்தா 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. எஸ்சி, எஸ்டியா இருந்தா உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்ப பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் கேட்டகரில தான் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து இங்க வந்து தெளிவா குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் பாருங்க. ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். அது வந்து பாருங்க இங்க குடுத்துருக்கிற மாரி 1 ஹவர் எக்ஸாம் இருக்கும். அதுல வந்து டெக்னிக்கல் நாலேட்ஜ் டெஸ்ட்டா வந்து 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது வந்து டிப்ளமோ சிலபஸ் லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்டிட்யூட் டெஸ்ட்க்கு வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ், ஜெனரல் இங்கிலீஷ், ரீசனிங் இந்த மாரி வந்து ஆப்டிட்யூட், ஜெண்டர் அவேர்னஸ் இந்த மாரி இதுல உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான குவாலிஃபையிங் மார்க்குமே வந்து பாருங்க இங்கேயே சொல்லியிருக்காங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஸ்கிரீனிங் டெஸ்ட் இல்லன்னா வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. அத வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து உங்களுக்கு செப்பரேட்டா வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில வந்து டெஸ்ட்டோட சென்டர பொறுத்தவரைக்கும் நம்ம தமிழ்நாட்ல வந்து எந்த லொகேஷனும் கிடையாது. நமக்கு நியர்பை இருக்கக்கூடிய லொகேஷன்னா பெங்களூர் இருக்கு. நீங்க டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பெங்களூர் லொகேஷன்ல போய் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபீல்டு சூப்பர்வைசருக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் ரூ. 300 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸ வந்து நீங்க ஆன்லைன்லேயே வந்து பே பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும்னா, powergrid.in குடுத்துருக்காங்க பாருங்க. அந்த வெப்சைட்ல போய் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாருங்க, உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க என்னென்ன ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அது என்னென்ன ஃபைல் சைஸ்ல இருக்கணும், ஃபைல் ஃபார்மேட் எல்லாமே இங்க இருக்கு. இத கரெக்ட்டா நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, ஃபீஸ் பேமெண்ட் வந்து எப்படி பே பண்ணணுங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே குடுத்துருக்காங்க. இதையும் நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 18 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் தான் உங்களுக்கு வந்து அந்த ஏஜ் லிமிட் குடுத்துருக்காங்க. இந்தியன் நேஷனல்ஸா இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 25 மார்ச் தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு லேட்டரா வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து வெப்சைட்ல வந்து நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.